அனைவருக்கும் வணக்கம். இங்க ஒரு ஃபெயிலியரான டைரக்டர் இருக்காரு. அவர் எடுத்த முதல் படமே தோல்வி அப்படின்றதுனால 2வது படம் எடுக்கிறோம். நமக்கு ஒரு கம்பேக்கா இது அமையணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எழுதி இந்த படத்தை ஒரு காட்டுக்குள்ள ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தன்னோட மொத்த டீமையும் அந்த காட்டுக்குள்ள கூட்டு போகும்போது அங்க இவங்களுக்கே தெரியாத ஒரு மர்மம் வரும். இவங்க எல்லாரையுமே ரொம்ப கொடூரமான முறையில வேட்டையாடிக்கிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் புரியாம குழம்பி போறாங்க. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி ரியலைஸ் பண்றதுக்குள்ள அடுத்தடுத்த மரணங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படின்றதா இன்னைக்கு நம்ம தெலுங்குல 2009 ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அக்யாத் அப்படின்ற ஹாரர் படம் மூலமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படத்துக்குள்ள போனோம் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெண் அவங்க தன்னோட வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது தன்னை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத உணர்றாங்க. அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பயணப்பட்டு போக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு உருவம் அதை பார்த்து பயந்து போக இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நடந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு படம். இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாயகனான சுயல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ படத்தை இவர் பார்க்க வந்ததுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்காங்களே ஹீரோயின், அவங்களை இவர் ரொம்ப ரொம்ப காதலிக்கிறார். அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிருக்கு அப்படின்ற விஷயத்துக்காக மட்டுமே தான். இவங்க கூட சேர்ந்து என்னைக்காவது நம்ம ஒர்க் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி கனவுகளோடு இருக்கும்போது அந்த கனவு கரெக்டா இங்க நினைவாகுது. இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்றதால இவரோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துருச்சு. அண்ட் இவருக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்ததோ பயங்கர ஹாப்பி. ஏன்னா இவர் கனவு கன்னியா இருக்காங்க இல்லையா, அந்த ஹீரோயின் தான் இந்த படத்துல நடிக்க போறாங்க. இதனால பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறாரு. இவர் கூடவே இன்னொரு அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு இருக்கும். அவங்க கிட்ட இதே எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கு. அது மூலமா தான் நமக்கு தெரியிற விஷயங்கள் என்ன அப்படின்னா அங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாயகன் மேல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட். ஆனா இவருக்கு இது மேல எல்லாம் உடன்பாடே கிடையாது. எனக்கு பிடிச்சவங்க அந்த ஹீரோயின் மட்டும்தான் அப்படின்ற தாட்டோட ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல. இந்த காஸ்ட் அண்ட் க்ரூல இருக்க எல்லாத்துக்கும் கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாயகனான சர்மா அப்படின்ற ஒருத்தருக்கு போன் பண்ணி, அதாவது படத்தோட நாயகன், அவருக்கு போன் பண்ணி நீங்க இந்த டேட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயா வச்சுக்கணும், நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டிய இருக்குன்னு சொல்லும் போது அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு முரடனான ஆள். இவர் கூட இருக்க டச்சப்பாயே பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் காமிக்கும் போது இவருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சது ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் இதுல நடிக்க போற ஹீரோயினை தெரிஞ்சதோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு, ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவங்கள இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வராங்க அப்படின்னா நான் கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சம்மதம் தெரிவிக்க அடுத்ததா ஒரு ஃபைட் மாஸ்டர், அவர் யார் ஹீரோன்னு கேட்கிறாரு. இந்த சர்மா தான் சொன்னதோ, ஏயா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா, அவன் சிடுன்னு பண்ணுவானே, என்ன பண்றது, நீங்க கூப்பிட்ட நான் வந்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும். அடுத்ததா கேமராமேன் அண்ட் மத்த க்ரூ மெம்பர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சம்மதிக்க கட் பண்ணா இந்த படத்தோட டைரக்டர் அவரோட ப்ரொடியூசரோட பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க பயணிக்கணும் அப்படின்றதுக்காக தனியா ஒரு ஏரோப்ளேன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அங்க போய் ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா செலவுகளையும் நான் பார்த்து பண்றேன், நீ போன படத்துல என்ன பண்ண அப்படின்றது தெரியும். கிளைமேக்ஸ் யாருக்குமே பிடிக்கல. ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி இவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சர்மாஜி சொன்னாலியா இந்த படத்துல நடிக்கிறான ஹீரோ, அவனுக்கு இந்த விஷயங்கள் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பாலிவுட்ல, அவனை கூட்டு வந்து ஐலாண்டுக்குள்ள போனா அங்க ஷூட் பண்ணணும் அப்படின்னு மன்னா தாங்குவானா, அவனுக்கு இந்த நார்மல் ஃபெசிலிட்டி அப்படின்றதா வேணாம், என்னோட ஸ்டாண்டர்டுக்கு இங்க இல்ல, இதனால நான் மறுபடியும் திரும்பி போறேன், விட்டுடுங்கடா அப்படின்ற மாதிரி குறுக்குல சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அங்க இருக்க எல்லாரும் அண்ட் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பேசி இதை முடிச்சுட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி கவுண்ட் டவுன் பண்ணி உட்கார வைக்கும் போது அங்க டிராவல் பண்ணணும், அதாவது அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க தங்குற இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்க ஒரு பஸ்ல டிராவல் பண்ணணும்னு இருக்கோம். அந்த பஸ்ஸை பார்த்ததும் மனுஷன் எவன் சொன்னாலும் சரி நான் இதுக்கு மேல இங்க ஒரே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்டான்னு கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது ப்ரொடியூசர் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு கரெக்டா வீக்லி 2 ஃபிளைட் மட்டுமே தான் வரும். மொதல் ஃபிளைட் இங்க வந்துட்டு போயிடுச்சு அண்ட் 2வது ஒரு ஃபிளைட் இருக்கு இல்லையா, அது அடுத்த 3 நாள் கழிச்சு தான் வரும். இதனால திரும்பி போக முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன், வேற வழி இல்லாம அங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க இவர் அண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம 2 பேரும் காதல் ஜோடியா நடிக்க போறோம், நிறைய ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் படத்துல இருக்கும், நீங்க இப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாதிப்பா இருக்காதா, இதெல்லாம் வேண்டாமேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு இவர் பேசுற விஷயங்கள் பிடிக்கல, இருந்தாலும் அவாய்ட் பண்ண முடியாததால மௌனமா இருக்கும்போது அப்படியே கற்பனா காட்டுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கேர்டேக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு நபர், அவருக்கு இந்த காட்டை பத்தின எல்லா விஷயங்களுமே அத்துப்படின்னு இருக்கும். ஸோ இவரோட கண்காணிப்புல தான் நம்ம இங்க இருக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னா இவரை தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஏன்னா இங்க எந்த விதமான நெட்வொர்க்கும் கிடையாது, இவரை தாண்டி வேற ஆளும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகுறாங்க. அண்ட் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க சும்மா ஒரு வாக் போயிட்டு குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது மறைமுகமா யாரோ அங்க நின்று ஏதோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு திடீர்னு தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போய் கத்திக்கிட்டே இருக்கும்போது ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், அது பாக்குறதுக்கு இந்த கேமரா
கேமராமேன் மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லும் போது கேமராமேன் கூட இருக்கவே இருக்காலே ஃபைட் மாஸ்டர், அவர் தீர்த்து பேசுறாரு. இன்ன வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அவ ஏன் கூட தான் இருக்கா, அவன் வந்து பார்த்தா அப்படின்றது ஏத்துக்கும்படியா இல்லையாமான்னு சொல்லும் போது இவங்க மறுபடியும் திங்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேபி இது இலூஷனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இவங்க அடுத்த நாள் அந்த இடத்துல சும்மா ஒரு வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உடம்பெல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய காயங்களோட அங்க ஒரு நபர் நின்றுகிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி மௌனமா தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நபர் முன்னாடி வந்து இவங்களை பயங்கரமான முறையில துரத்திக்கிட்டே இருக்கும்போது ஓட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த நாயகன் இருக்காலையா உள்ள பூந்து இவங்களை காப்பாற்றும் போது இந்த பர்டிகுலர் சீன் மட்டும் இவங்க படமா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு பிரச்சனையாயிடுது. அவங்க ஓடி வந்துகிட்டே இருப்பாங்க, இவர் போய் அடிக்கணும் அப்படின்றது ஸ்கிரிப்ட். ஆனா இவர் பாத்தீங்கன்னா அந்த நபரை போட்டு உண்மையா அடிச்சதால பயங்கரமா ரத்தம் வருது. இதை பார்த்ததும் அந்த ஃபைட் மாஸ்டர் கோபப்படுறாரு. இந்த ஒரே விஷயத்துக்காக தான் இவனா ஹீரோ அப்படின்னு மாதிரி தொடர்ச்சியான முறைகள்ல கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு ஃபைட்டை கூட ரீல்ல நடிக்க தெரியாத இவனால எப்படியா சூப்பர் ஸ்டார் ஆக முடிஞ்சது அப்படின்னு மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கும் நடுவுல கை கலப்பு மட்டும்தான் ஆகல. மற்ற எல்லா விதமான சண்டைகளும் நடந்துகிட்டே இருக்கும்போது ப்ரொடியூசர் முதற்கொண்டு டைரக்டர் வரைக்கும் என்னென்னமோ பண்ண பாக்குறாங்க, முடியல. இதனால இதுக்கு மேல இங்க ஷூட்டிங் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த சமயத்துல தான் சுயல் இருக்கா இல்லையா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சார், இந்த நேரத்துல இந்த மாதிரி சீன் எடுக்கிறது சரியா பண்ணல, நம்ம சாங் எடுத்துருவோம், அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கலாமேன்னு சொல்ல இங்க சாங்குக்கான ஷூட்டிங் போக ஆரம்பிக்குது. அழகான ஒரு பாடல். அந்த பாடல் போய்கிட்டே இருக்கும்போது கேமராமேனுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை ஆயிடுது. கேமரால சிலது பர்ஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது அப்படியே உருகி போயிடுச்சு. ஆனல்ல இதை மாத்தினா மட்டும்தான் இந்த கேமரா ஆன் ஆகும் இருக்கும். மாத்தணும்னா இங்க மாத்த முடியாது. மறுபடியும் இங்க இருந்து பிளைட்டை பிடிச்சு போய் வேற ஒரு இடத்துக்கு போய், அதாவது எங்க இருந்து கிளம்பினாங்களோ அங்கேயே போயிட்டு லிட்டரலி வேற கேமராவை எடுத்துட்டு வரணும். இது நடக்கிற காரியமா கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னொரு பிளைட் வரதுக்கு 2-3 நாள் ஆகும் இருக்கும். ஏற்கனவே இங்க ப்ரொடியூசர் பயங்கரமா அல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 3 நாட்களும் உட்கார வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்க. இப்போ படமும் எடுக்க முடியாது, மற்ற விஷயங்களையும் பார்க்க முடியாது. அந்த சமயத்துல தான் மொத்தமா கூடி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த காட்டுக்குள்ள நிறைய அட்வென்ச்சரான விஷயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டாக். உடனே டைரக்டர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அது கரெக்ட் தான், எனக்கும் நிறைய இடங்களை பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது சீன் இன்ஸ்பயர் ஆக்கிட்டே இருக்கும், இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்ற மாதிரி கலந்து பேசி அந்த இடத்துல கேர்டேக்கரா இருக்கா இல்லையா அவரோட வண்டியை பயன்படுத்தி இவங்க அந்த காட்டுக்குள்ள பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு, எங்க போனா என்ன ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, அந்த கேர்டேக்கர் ஒருத்தரை தவிர. இதனால் அவரோட துணையோட இவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டாரு. இதுக்கு மேல வண்டியெல்லாம் போகாது, நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போக நிறைய விஷயங்கள் இங்க பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அண்ட் கரெக்டா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு, அங்க கொண்டு போய் நிறுத்தும் போது எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். இந்த இடத்துக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதுல சந்தோஷம்பா, நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி நெருப்பு எல்லாத்தையும் மூட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து திடீர்னு அங்க இதுவரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில எந்த விதமான அனிமலும் அப்படி சத்தம் போட்டிருக்காது. அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை தொடர்ச்சியான முறைகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒருத்தரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த சர்மா இருக்காலே, அதாவது படத்தோட நாயகன், மேபி ஏதாவது குரங்கா இருக்கலாம், நைட்டு நேரம் பின்னத்தால இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கலாம், பெருசா எடுத்துக்க வேணாமேன்னு சொல்லும் போது ஆனாலும் இவங்களுக்குள்ள இருக்க பயம் இருக்கும் இல்லையா, அது விடுறதா தெரியல. இதெல்லாம் தனியா யாருமே நகர்ந்து கூட போகலையே, அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் காலையில பயங்கரமான ஒரு சம்பவம். இவங்களோட கேர்டேக்கர் இருக்கா இல்லையா எழுந்து பார்க்கும்போது அங்க காணும். இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி யோசனையா இருக்கு, நைட்டு நம்ம கூட தானே இருந்தார், எங்க போனார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா தேடி போக்கிட்டே இருக்கும்போது கேர்டேக்கரோட கன்னு ஒரு இடத்துல கிடைக்குது. இந்த கன் இங்க இருக்கு அப்படின்னா கேர்டேக்கர் எங்க போயிருப்பார் அப்படின்ற ஒரு குழப்பம். இதனால ரொம்ப பதட்டத்தோட தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அங்க இருக்க ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா அலண்டுகிட்டே இருக்கும்போது மொத்த பேரும் ஓடி வந்து பார்த்தா அங்க இருக்கிறது கேர்டேக்கர் தான். ஆனா உயிரோட கிடையாது, அவரோட உடம்பும் அங்க கிடையாது, வெறும் தலை. அந்த தலை மட்டும்தான் அங்க இருக்கு. இதை பார்த்து அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இவர் யார் இவ்வளவு கொடூரமான முறையில கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த தலைக்கு பக்கத்திலே வண்டியோட சாவியை கவனிக்கிறாங்க. கன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாவி எடுத்துக்கிட்டு வேகமா இங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது நைட்டு கேட்ட அந்த கொடூரமான குரல் இருக்கு இல்லையா மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கு. உள்ள
உள்ளுக்குள்ள பொறுத்திருக்கும் அவ்வளவு பயம். அந்த பயத்தோடு அங்கிருந்து ஓடி போய் வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க. முதல்ல இங்கிருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி தனக்கு தெரிஞ்ச ரூட், அதாவது இவங்க காட்டுக்குள்ள வந்துட்டாங்க, வெளியில போகணும் அப்படின்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது இல்லையா. இதனால ரோடு போற போக்குல போக்கிட்டே இருக்கும்போது வண்டி ஒரு இடத்துல கிராஷ் ஆகுது. இதுக்கு மேல இங்கிருந்து போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல். இறங்கி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபைட் மாஸ்டருக்கும் சர்மா நாயகன் இருக்கா இல்லையா, அவருக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. ஒன்னால தான்டா இந்த பிரச்சனை, நீ ஒழுங்கா இருந்த அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்குமாடா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூட இருக்கவங்க தடுக்கிறாங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைதானா? அந்த நபர் அவ்வளோ கொடூரமான முறையில இறந்து போயிருக்காரு. அவர்கிட்ட, அதாவது இந்த கேர்டேக்கர் கிட்ட முதல்ல விசாரிக்கும் போது இங்க பயமுறுத்துற வகையில எந்த விதமான அனிமலும் கிடையாது, மனுஷனை வேட்டையாடுற அளவுக்கு ஒரு மிருகமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இதை பண்ணது ஒருவேளை மனுஷனாவே இருந்தாலும் நம்மளே இதுக்காக கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சவுண்ட் இருக்குல்ல, மறுபடியும் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. ஒருத்தரும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் அந்த உருவம் அப்படி காலை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. தரன்னு, அதாவது லிட்டரலி ஒரு மனுஷன் இழுத்தா இப்படி இழுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடா இழுத்துட்டு போய் அவர் கொடூரமான முறையில சாகடிக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது ப்ரொடியூசர் இங்க இறந்து போயிட்டார் அப்படின்றது தெரியுது. அண்ட் இன்னொரு ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொடியூசரோட ரத்தம் இருக்கு இல்லையா, அது தரையில தான் இருக்கு, ஆனா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி மனுஷன் இல்லவே இல்லை, ஒரு விளக்க முடியாத மர்மம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட பயணம் பயந்துகிட்டே தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது நடுவுல இந்த ஷர்மா இருக்கா இல்லையா, அவரோட டச் பயங்கரமா திட்டுவாருன்னு இருக்குமே. அந்த விஷயங்கள் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும்போது இங்க ரெண்டு பேரும் சம்மதாண்டா, அதே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நான் மௌனமா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் பயந்தவன் கிடையாதுடா, உனக்கு கொடுக்குற மரியாதை நடத்தும் அதை நீ எப்பயோ கிராஸ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இது நாட்கள் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்த மொத்த கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு இங்க எல்லாருமே சம்மந்தான். இதுல எவன் உயிர் பிழைக்க போறானே தெரியல, இதுல இவன் வேற அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா கடந்து போய்கிட்டே இருக்கும்போது யாருக்குமே இங்க எங்க போறது அப்படின்றது தெரியல. இதனால சூரியன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதை நோக்கி போவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்க அப்படியே தண்ணிலாம் இருக்கு, அது எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்புக்குள்ள வலி ஏற்பட ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல இந்த அட்டை பூச்சி இருக்கு இல்லையா, அது இவங்களோட உடம்புக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போய் கத்திக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அதை கவனிக்கிறாரு, அதாவது சுயல் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டைரக்டரை நோக்கி அந்த உருவம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ன மாதிரியும் அவர் அப்படியே தனிமைப்படுத்தி ஒரு இடத்த நோக்கி கூட்டு போக ஆரம்பிக்குது. அங்க அவர் துடிக்க இறந்து போறார் அப்படின்றத இங்க காமிக்கும் போது கொஞ்ச நேரத்துல நம்ம கூட இருந்த டைரக்டர் காணாம போயிட்டார் அப்படின்றது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவரை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் அவரோட பிணம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய மரத்துல தொங்க விடப்பட்ட நிலையில இருக்கு. பார்த்ததோ அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இங்க ஒருத்தரும் கொடூரமான முறையில இறந்துகிட்டு இருக்குமே அப்படின்ற பயத்துல அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு கால் உடைஞ்சு போயிடுது. அவரால் நடக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது எல்லாருமே அவரை காப்பாற்றணும்னு போக ஃபைட் மாஸ்டர் மட்டும் அவரை விட்டுட்டு நம்ம போயிடலாம், நம்மளோட உயிரை நம்ம காப்பாத்திக்கலாம்னு சொல்லும் போது அங்க இருக்க எல்லாரு கூடயும் இந்த ஃபைட் மாஸ்டருக்கு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சர்மாஜி இருக்கா இல்லையா, அவரு இவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சண்டைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க காயப்பட்ட அந்த நபர் இங்க தன்னால யாரும் சாக வேண்டாம், தன்னால சண்டை போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கத்தி இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே குத்திக்கிட்டு நீங்க இந்த மர்மத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லும் போது நாயகன் கோபப்பட ஆரம்பிக்கிறாரு. உங்களாலதான் அவர் இறந்து போயிட்டாரு, கொஞ்சமாவது யோசிச்சு இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்கா நடந்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சர்மா இதை ஏத்துக்கிறாரு. ஆனா இந்த ஃபைட் மாஸ்டர் இருக்கா இல்லையா கடுப்பாக்குறாரு. ஒரு பெரிய பெரிய கல் இருக்கு, அதை எடுத்து சர்மாவோட தலையிலே அடிக்கும் போது நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ தேவையில்லாத விஷயங்கள், அதாவது என்னோட விஷயங்கள குறுக்க வந்துகிட்டே இருக்கடா, இந்த விஷயங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவரே ரியலைஸ் பண்ணாம ஒரு கொலையை பண்ணிட்டு நிற்கும் போது எல்லாருக்குமே ஷாக்கிட்டு என்ன காரணடா நீ பண்ண, நீ இதெல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு நடுவுலே அப்படி பிளவு ஏற்பட ஆரம்பிக்குது. ஒருத்தரும் பயந்து அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஃபைட் மாஸ்டரும் அந்த கொடூரமான உருவத்துல சாகடிக்கப்படுறாரு. இன்னொருத்தர் அந்த டச்சப் பாய் இருந்தா இல்லையா, அவரும் பார்த்தீங்கன்னா அங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்னோட கடவுளை என்னை காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவர் அப்படியே ஒரு இடத்துல இழுத்து செல்லப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில ரத்த வெள்ளத்துல இறந்து போறார் அப்படின்றத இங்க காமிக்க இந்த ஒரு சைடு நாயகன் கிட்ட போனோம் அப்படின்னா அவர் கூட 2 பெண்கள் இருக்காங்க. அதுல இவர் கூடவே இருக்க டைரக்டர், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க நினைக்கிறது எல்லாமே, அதாவது இவங்க பிளான் பண்ணிருக்கிறது எல்லாமே
எல்லாமே ஒரு நதி மாதிரி இருக்கு. அதை தாண்டி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கிராமம் இருக்கும். அதை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த கொடூரமான சத்தம் அங்கே எங்கேயோ ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பெண்ணால வேற நடக்கவே முடியல இல்லையா, இதனால நான் உங்களுக்கு ஒரு சுமையா இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த கொடூரத்துக்கிட்ட சாகிறதுக்கு பதிலா நம்மள இறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தன்னோட உயிரை எடுத்துக்கும் போது இங்க இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க தண்ணியில இறங்கும் போது மட்டும் அப்படியே அமைதியாடுது. இது மூலமா நாயகன் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அதை நம்மள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அது தண்ணிக்குள்ள இருந்தோம் அப்படின்னா எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஸோ தண்ணி அதோட வீக்னஸ் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இவங்க அன்னைக்கு நைட்டு நெருப்பு எல்லாத்தையும் மூட்டிக்கிட்டே இருக்கும்போது வானத்துல இருந்து ஏதோ ஒரு விழுற மாதிரி இவர் கவனிச்சிருப்பாரு. மேபி இது ஒரு ஏலியனா இருக்குமோ அப்படின்ற தாட்டுக்குள்ளதான் நம்ம தண்ணியை விட்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா இறந்து போயிடும். இந்த தண்ணியோட டிராவல் பண்ண மட்டும்தான் நம்மளால உயிர் பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பயணப்பட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சுழல்ல 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. இங்கிருந்து வெளியே போகவும் முடியாது. வெளியில போனா அந்த உருவம் கொள்ளும். இங்கே இருந்தா நம்ம இறந்து போவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான சிக்கலுக்கு நடுவுல ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி வருது. அந்த 2 நீர்வீழ்ச்சியிலும் இவங்க அப்படியே பொத்துன்னு கீழே விழும்போது கடைசியா இவங்க ஒரு கிராமத்தை நோக்கி வராங்க. அவங்கள அதாவது அங்க இருக்க மனுஷங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சந்தோஷமே வர ஆரம்பிக்குது. வேகமா அங்க போகும்போது இந்த கிராம மக்களுக்கு ஒன்னும் புரியல. என்னையா இது, யாரையா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல சார் நாங்க படம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள வந்தோம். இது கேட்டதும் அவங்க இன்னொரு கேள்வியாமா கூட வந்தவங்களை எங்கன்னு கேட்க இவங்க அந்த காட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு எங்க கூட வந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அவங்க எல்லாருமே கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கவங்க கொலையா யாரையா பண்ணான்னு கேட்கும்போது காட்டை மறுபடியும் திரும்பி பார்த்துக்கிட்டு அந்த விளக்க முடியாத மர்மம் இருக்கு இல்லையா, அதை நினைச்சுக்கிட்டு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரு பதில சொல்லிட்டு அங்கிருந்து பொறுமையா நடந்துகிட்டே இருக்கு நமக்கு காட்டுக்குள்ள. சோ அந்த தண்ணி இருந்தது அப்படின்னா அது வராது அப்படின்றது உண்மைதான். ஆனா இவங்க இப்ப தண்ணியை தாண்டி வந்துட்டாங்க இல்லையா, அதால இப்ப பயணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சு இன்னமும் அவங்கள தொடர போகுது அப்படின்ற மாதிரியும் அண்ட் கிராமத்துக்குள்ள அந்த மர்மம் வந்துடுச்சு அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.